கவர்மெண்ட் ஊழியர் தன் பார்க்கக்கூடிய பணியை அப்படி திரும்ப பெற முடியுமா, நாங்கள் போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா, சட்ட இடம் இருக்கான்னு கேட்கலையா, ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க. அப்போ அதையும் தாண்டி அவங்க சொல்ற காரணங்கள் கோர்ட்டுக்கு போனாலோ அல்ல அரசு தரப்போ ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இயல்பாவே. சாதாரண சர்வேயர்கள், பிஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, தாசில்தார், வருவாய், வட்டாட்சியர், கோட்டாட்சியர் அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், சில ஆசிரியர்கள் எல்லாம் நியமிச்சிருக்காங்க. அதுக்காக தானே அவங்க ட்ரைனிங் எல்லாம் போயிருக்காங்க வைங்களா. அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்துட்டு 2 வார காலமாக அவருக்கு இது 13வது நாள். இப்ப ஞானேஷ்குமார் என்ன செய்வாரு? அவர் பக்க RSS காரரு. பரவாயில்ல, வேலை இடத்துல நீங்க ஈடுபட்டுக் கொள்ளுங்க, நாங்க ஒரு 5 லட்சம் RSS தொண்டர்களை நாங்க என்ன செய்யறோம், களத்துல இறக்கணும். என்ன ஆகும்? 5 வேளை தொழுகைக்கு பிறகு ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. தன்னார்வ தொண்டர்கள், அது போல சமூக அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாம் களத்துல இறங்கி ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தோம். 10,000 ஃபார்ம் கூட ஃபில் பண்ணப்படல. ஆனா உண்மையிலேயே சொல்கிறேன், என்னுக்கு SCR பேப்பர் தந்தாங்க, அந்த ஃபார்மை பார்த்தேன், நிச்சயமா முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏழை எளிய மக்கள்லாம் என்ன செய்ய முடியாது, கிராமத்து மக்கள்லாம் ஃபில் பண்ணவே முடியாது. 2002 ஜாபிதாவை யாருங்க பாப்பா? யார் சொல்றா? டிடிவி தினகரன் நார்த் இந்தியால பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன அதோடைய முடிவுகள் ஒன்று தமிழ்நாட்டில் எதிரொலிக்குன்னு நான் நம்புறேன். அந்த லேபர் டிபார்ட்மெண்டா கொடுத்து அந்த ஐடி கார்டை வச்சு பதிவு செய்யலாம்னு சொல்றாங்க. அதான் நம்ம என்ன கேட்கிறோம், தாராவில, மும்பை தாராவில இருக்கக்கூடிய 5 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க, ஓட்டு போட விடுறீங்களா? அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர், விசிகாவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் காயலாகும் சாய்ப்பு அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா SIR விஷயமாக இந்தியா முழுக்க பேசும் பொருளாக மாறி அது பீகார்ல ஒரு பெரிய எதிர்ப்புக்காகி, கண்டனத்துக்காகி அது பல விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட ஒரே மாசம் முடிப்போம் சொல்லி குறிப்பாக ஒன்றிய அரசு அடம்பிடிப்பதாகத்தான் தெரிகிறது. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு குறிப்பாக அரசு அலுவலர்கள், குறிப்பாக பல களத்துக்கு வருகிற ஆட்சியாளர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள் எல்லாமே ஒட்டுமொத்த எல்லா சங்கங்களும் ஒன்று சேர்ந்து இந்த பணியை நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம், போதிய அவகாசம் இல்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இன்று புறக்கணித்திருக்கிறார்கள். இது அப்படி புறக்கணிப்பிற்கு வாய்ப்பு இருக்கா? தடுக்க முடியுமா? முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆக்சுவலா அரசு ஊழியர்கள், இதற்காக பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள், BLOக்கள், இவர்கள் இப்போ பணியை புறக்கணித்ததாங்கிற பரபரப்பு செய்தியை நானும் பார்த்தேன். ஆனா மக்கள் இன்னும் வீதிக்கு வரல. மக்கள் ரோட்டுக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாடுதான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டியா இருக்கு. இதுல கல்வியில, வேலை வாய்ப்புகள்ல, வளர்ச்சியில எல்லாத்துலயுமே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்கு. இந்த SIRக்கும் ஒரு சாவு மணி அடிக்கிறதுல தமிழ்நாடு முன்னணியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதனுடைய துவக்க புள்ளியாக நான் இதை பார்க்கிறேன். அரசு ஊழியர்கள் கணக்குக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை சொல்றாங்க, நியாயமான காரணம். உதாரணமாக, சனி ஞாயிறு அவங்களுக்கு விடுப்பு இல்லாம பணி அமர்த்தப்படுறாங்க. அவங்களுடைய ஊதியம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒர்க் பிரஷர். 6.5 கோடி வாக்காளர்களை நீங்க 30 நாட்குள்ள நீங்க எப்படி சரி பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி எப்படி சாத்தியமே படாது. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், மர மண்டைகளுக்கு புரிய மாட்டிருக்கு. பாசிச சிந்தனையில அவ்வளவு புஷ் பண்றாங்கன்னு வைங்களேன். 30 நாட்கள்ல 6.5 கோடி 6.5 கோடி பேப்பர் மீன்ஸ் SIR பாரத்தை நீங்க எப்படி ஸ்கேன் பண்ணுவீங்க, எப்படி சரி பார்ப்பீங்க, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்களுக்கு ஒர்க் பிரஷர் சொல்றாங்க. நம்ம சாத்தியமே படாது என்று சொல்கிறோம் ஒன்று. இரண்டாவதாக, இதுல என்னன்னா, தமிழ்நாட்டுல ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல போட்ட அபிடவிட், சுப்ரீம் கோர்ட் அபிடவிட்ட நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்னா, கனமழை இருக்குது, இது மழை காலம், இது பெஸ்டிவல் சீசனு எல்லாம் சொல்லாங்க. இப்ப பாருங்க, 7 மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட். அதீத கனமழை பொழியிலிருந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டை பத்தி ஒன்றும் தெரியவில்லை, தமிழ்நாட்டினுடைய சீதோஷ நிலையை பத்தி தெரியவில்லை, கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாம எப்படியாவது ஒரு 1 கோடி வாக்காளர்களை நீக்கணும் தமிழ்நாட்டுல இருந்து.
ஒரு கோடி வடக்கன்ஸை கொண்டு வந்து இங்க வந்து என்ன செய்யணும், பான்பராக் பார்ட்டிகளை வந்து இங்க வந்து சேர்க்கணும். அப்பதான் தாமரையை மலர செய்ய முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல மோடி அமித்ஷாவுடைய அடியாளாக செயல்படக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. எனவே என்னை பொறுத்தவரையில இந்த எஸ்ஐஆருக்காக பணி நியமனம் செய்யப்பட்ட ஊழியர்களுடைய அந்த வேலை நிறுத்தத்தை நாம வந்து வரவேற்கிறோம். உண்மையிலேயே அவரை பாராட்டுறோம். அந்த வேலையை நிறுத்தம் நாம செய்ய முடியாதுங்கிற அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணது வந்து அது சட்டமுறைனா சட்டப்படி சொல்ல முடியுமா, அதுக்கு கிரவுண்ட் இருக்கா, அது ரெண்டாவது விஷயம். அந்த 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 எல்லைக்கு வந்திருக்காங்க பாருங்க, இது தப்பு, இது முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததே வந்து பாராட்டத்தக்கக்கூடிய விஷயமா நான் பார்க்கிறேன். இல்ல நான் என்னன்னா, இது வந்து சட்டத்துல இடம் இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஊழியர் வந்து தன் பார்க்கக்கூடிய பணியை வந்து அப்படி திரும்ப பெற முடியுமா? நாங்க போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சட்டத்துல இடம் இருக்கான்னு கேட்கலையா? ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க. அப்ப அதையும் தாண்டி அவங்க சொல்ற காரணங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனாலோ அல்ல அரசு தரப்போ ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இயல்பாவே. உதாரணமா நல்ல கேள்வி. உதாரணமாக பேருந்து ஓட்டுநர்கள் இருக்காங்க. ஆமா அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்களா இல்லையா? ஆமா ஒரு நடக்குது. நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவாங்க. ஆமா உடனடியா வந்து ஒட்டுமொத்த பேருந்து ஓட்டு நடத்துனால வந்து நீக்க முடியுமா? முடியாது. ஆசிரியர்கள் வந்து என்ன செய்வாங்க? போராடுவாங்க. ஆமா அவங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி. அவங்க எல்லாம் அரசு ஊழியர்கள் தான். என்ன கேட்கிறோம்? அந்த எஸ்ஐஆருக்காக நியமிக்கப்பட்ட பிஎல்ஓஸ், அந்த கணக்கெடுப்பு பணியாளர்கள் யார கொண்டு வச்சிருக்கிறாங்க? சாதாரண சர்வேயர்கள், விஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, தாசில்தார், வருவாய், வட்டாட்சியர், கோட்டாட்சியர் வந்து அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், சில ஆசிரியர்கள் இப்படிலாம் நியமிச்சிருக்காங்க. அதுக்காகத்தானே அவங்க ட்ரைனிங் எல்லாம் போயிருக்காங்க வைங்களேன். அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்துட்டு 2 வார காலமாக அவருக்கு இது 13வது நாள். 5ஆம் தேதி நீங்க 4ஆம் தேதி ஆரம்பிச்சது வந்து அவங்க கிரவுண்ட் ரியாலிட்டிய புரிந்து கொண்டு மக்கள் சிரமப்படுகிறார்கள், இது முடியாது அப்படிங்கிற தெளிவா சொல்றாங்க. உதாரணமா நீங்க டிடிவி தினகரன் நேற்று பேட்டியை பாத்தீங்களா? டிடிவி தினகரன் வந்து மோடி, அமித்ஷாக்கு, பாஜகவுக்கு நெருக்கமான ஆளுதான். என்ன சொன்னாரு? நான் கூட திமுக உடைய அந்த கூட்டணி கட்சிகள் ஏன் இப்படி எதிர்க்கிறாங்க கண்ணை மூடிட்டுன்னு சொல்லி நான் வந்து ஆச்சரியப்பட்டேன். ஆனா உண்மையிலேயே சொல்கிறேன், என்னுக்கே எஸ்சிஆர் பேப்பர் தந்தாங்க, அந்த ஃபார்மை பார்த்தேன், நிச்சயமா முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏழை எளிய மக்கள்லாம் என்ன செய்ய முடியாது, கிராமத்து மக்கள்லாம் ஃபில் பண்ணவே முடியாது. 2002 உடைய ஜாபிதாவை யாருங்க பாப்பா? யார் சொல்றா? டிடிவி தினகரன் வந்து பத்திரிகா சந்தர்ப்பம் சொல்றாரு. இதான் உண்மையான நிலை. வேற எங்கேயும் போகிறதுல எனக்கே இந்த எங்கிட்டே டேட்டாகள் இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல காயல்பட்டம் எங்க ஊர் நகராட்சி கட்டுறப்ப பாத்தீங்கன்னா 70,000 மக்கள் வசிக்கிறாங்க. 35,000 34,000 ஓட்டு வந்து போலிங் ஆகும். வாக்காளர்கள் இருக்காங்க. முன்ன பின்ன 1000 2000 முன்ன பின்ன வைங்களேன், அரௌண்ட் 36,000 வைங்க. 36,000 ஃபார்ம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் 2000 ஃபார்ம் கொடுக்கவே முடியவில்லை. ஏன்? வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வெளியூர்ல இருக்கிறாங்க, வீடு பூட்டி இருக்கிறது. 2 வீக்ஸ் ஆயிட்டு, அதாவது 4 வாரத்தில் 2 வாரம் ஆகிவிட்டது. எங்களுடைய ஊர்லயே என்ன செய்ய முடியல, ஃபார்ம் ஃபுல்லா கொடுக்க முடியவில்லை. ஆக காயல்பட்டினம் சொல்லக்கூடிய எங்க ஊர் நகராட்சியில 70,000 மக்கள் தொகை நாங்கள் வசிக்கிறோம். எங்களுடைய கல்வி லிட்ரஸி லேட்டர் என்ன தெரியுமா? எங்க ஊர்ல உள்ள படித்தருடைய வந்து சதவீதம் 96%, 96%. அவ்வளவு கல்வி வளர்ச்சி பெற்ற எங்க ஊர்ல ஒரு நகராட்சியில 34,000 வாக்குகள், 35,000 வாக்குகள் இருக்குது. 35,000 ஃபார்மையும் எஸ்ஆர் ஃபார்மை இன்னும் என்ன செய்யல, விநியோகித்து முடியவில்லை. 2000 3000 ஃபார்ம் இன்னும் மிச்சம் இருக்கிறது. அது ஒன்று. சரி, விநியோகித்த ஃபார்ம் அவங்களை எப்படியா நிரப்பி தரணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆபீஸ்ல அங்க இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல் நிர்வாகங்கள் 5 வேளை தொழுகைக்கு பிறகு ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. தன்னார்வ தொண்டர்கள், அது போல சமூக அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாம் களத்துல இறங்கி ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தோம். 10,000 ஃபார்ம் கூட ஃபில் பண்ண முடியல. 10,000 1/3 கூட கொடுக்கல. மக்கள் 2 வாரம் போராடி கொண்டிருக்கிறோம். சரி, கொடுக்கப்பட்ட ஃபார்ம் இருக்குல்ல, இவ்வளவு படித்தர் ஒரு அதுல கூட பாத்தீங்கன்னா இந்த பிஎல்ஓஸ் செக் பண்ணும்போது என்ன சொல்றாங்க? பிஎல்ஏ பிஎல்ஓஸ் இது தப்பு, அதை அப்படி எழுதியிருக்கணும், இதை நீங்க வந்து மார்க்கிங் பண்ணாதீங்க, இதை அடிக்காம ஸ்ட்ரைக் பண்ணா போறீங்க, இப்படி 1008 விஷயம் சொல்றாங்க. இப்படி பார்த்தோம்னா அந்த கொடுக்கப்பட்ட 10,000 ஃபார்ம்லயும் ஒரு 1/3 வந்து காலியா பெறும் போல தெரியுது. படித்த பண்பாளர் இருக்கக்கூடிய எங்க ஊர்லயே அப்படின்னா, எங்க ஊரை சுத்தி இருக்கக்கூடிய கிராமத்து நிலை என்ன? அவன் ஃபார்ம் படிக்கவே தெரியாது. அப்படிப்பட்ட கிராமங்கள்லாம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் போய் போனாங்களா இல்லையா ஒண்ணும் தெரியவில்லை. நான் மிகைப்படி சொல்லவில்லை, டேட்டா கையில இருக்குது, வேணா டிஸ்பிளேல போட்டு காமிங்க. ஒவ்வொரு பூத் வாரியா கொடுக்கப்பட்ட ஃபார்ம் எவ்வளவு?
ஃபில் பண்ணப்பட்ட ஃபார்ம் என்னது, எவ்வளவு திட்டம் வந்திருக்கு, எவ்வளவு மிஸ்டேக் எல்லாம் கையில இருக்கிறது. அப்ப இதுதான் வந்து எங்க தூத்துக்குடி மாவட்ட நிலை அப்படிதான் இருக்கிறது. தலித், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் வந்து இங்க வந்து ரொம்ப முத்தாய்ப்பா வேலை செய்யறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நான் வந்து இங்க வந்து சமூகத்தை பத்தி நான் பேசல. பாஜக காரங்க ஜாலியா இருக்காங்களா ஏன் கேக்குறேன். இன்னைக்கு திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த எஸ்ஆர் விஷயத்துல அவ்வளவு முனைப்பாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா களத்துல நின்று என்ன செய்யறோம், அதுக்கு எதிரான போராடுகிறோம். ஆனா பிஜேபி கூட்டணி கட்சிக்காரங்க ஜாலியா இருக்காங்க. எஸ்ஆர் ஃபார்ம் அவங்க ஃபில் பண்ணாவும் தெரியவில்லை. ரொம்ப கேஷுவலா இருக்காங்களா எப்படி? இதே எனக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப எஸ்ஐஆர் என்பது வந்து திமுக கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை ஒழிக்க வேண்டும். பீகார்ல எப்படி 65 லட்சம் பேரை வந்து காலி பண்ணி விட்டாங்க. அதுல 17 லட்சம் பேர் இஸ்லாமியர்கள். அந்த 17 லட்சம் இஸ்லாமியர் வாக்குகள் வந்து காங்கிரசுக்கு விழுந்திருந்தால் இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? இவ்வளவு பெரிய காங்கிரஸ் கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு விழுந்திருந்தால் இவ்வளவு தோல்வி வந்திருக்காது. சற்றப்ப 40க்கு மேற்பட்ட தொகுதிகள்ல பாஜக வெற்றி பெற்றிருக்கிற நிதிஷ்குமார் எப்படி வெற்றி பெற்ற 400 ஓட்டு, வெறும் 400 ஓட்டு, 200 ஓட்டு. அங்க எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு 2000, 3000 ஓட்டு இஸ்லாமியர்களுக்கு வந்து அந்த வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட்ட இடங்கள்லாம் இருக்கிறது. இதான் பீகாருடைய மேட்ரு. அப்ப இதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டுல நீங்க பயன்படுத்துறீங்களா? பேசிட்டு இருக்கும் போது ஒரு செய்தி ஒண்ணு வருதுங்க. பேசிக் கொண்டிருக்கும் போது பீகாருடைய இதுல ஒரு செய்தி வருகிறது எனக்கு. கலைஞர் தொலைக்காட்சியில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதாவது செய்தி என்னது, ஸ்பாட் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டிருக்கு. 4 பேர் கைது செய்தாங்கல்ல பீகார் எலெக்ஷன் டைம்ல வந்து இந்த பாம் பிளாஸ்ட் ஆகி செங்கோட்டையில 4 பேரை கைது செஞ்சாங்க. ஒரு பெண்ணை எல்லாம் கைது செய்தாங்க, புர்கா போட்டு நின்றுச்சு. அந்த 4 பேருக்கும் அந்த செங்கோட்டையுடைய குண்டு வெடிப்பில் சம்பந்தம் இல்லை என்று என்ஐஏ சொல்லியிருக்கான். புரியுதா? நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் பாருங்க. அது தனித்தலைப்பா வச்சு பேசுவோம். இப்படித்தான் இருக்கிறது. இப்படித்தான் வந்து என்ன செய்யுது, நம்முடைய அந்த நாட்டினுடைய செய்தி, பரபரப்பு செய்தி வெளியிடுவதும் இவங்களுடைய சிஸ்டம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு. இதே தான் எஸ்ஐஆர் இருக்கு. எந்த தொலைக்காட்சியில வந்து பரபரப்பா செங்கோட்டையை பத்தி பேசினாங்களோ, பாம் பிளாஸ்ட, அது வேற மாதிரி திசை திருப்பினாங்களோ, அதே ரிபப்ளிக் டிவி, டைம்ஸ் நவ் டிவி இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டுல ஃபுல் ஃபிளட்ஜ் எஸ்ஐஆர் நாங்க பண்றோம். தமிழ்நாட்டுல பயங்கரமான வாக்குகள். இங்க பேசக்கூடியது குளத்தூர் தொகுதியில 30,000 வாக்குகள் வந்து திமுக வந்து கள்ளத்தனமா சேர்த்திருக்காங்களா முதலமைச்சர் தொகுதியில. வானதி சீனிவாசன் பேசுறதெல்லாம் நீங்க ரிபப்ளிக் டிவில பாப்பீங்கன்னா, அப்ப மேல இருந்து கீழே வரைக்கும் நெட்வொர்க்ல வேலை செய்றீங்க. டெல்லியில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் வந்து தொலைக்காட்சிகளை இந்த மாதிரி ஆட்களை கையில எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டை வந்து ரணகலமா ஆக்கணும், தமிழ்நாட்டுல உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இறங்கி இருக்கிறீங்களோ ஒரு சந்தேகம் வருகிறது. இப்ப இன்னொரு கோணத்துல அது இருக்கு தோழர். இப்ப வேலை நிறுத்தத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அரசு ஊழியர்கள். இப்ப ஞானேஷ்குமார் என்ன செய்வாரு? அவர் பக்க RSS காரரு. பரவாயில்ல, வேலை இடத்துல நீங்க ஈடுபட்டு கொள்ளுங்க. நாங்க ஒரு 5 லட்சம் RSS தொண்டர்களை நாங்க என்ன செய்யறோம், களத்துல இறக்கணும். என்ன ஆகும்? இந்த பணிக்கு RSS தன்னார்வ தொண்டு அமைப்பு, எங்களுடைய அமைப்பு, நாங்களே தமிழ்நாட்டுல வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இறக்கி விட்டா, கற்பனையா சொல்லல, இறக்கி விட்டாங்க. அப்படி செய்ய முடியுமா? இறக்கி விட்டுருங்க. பீகார்ல இறக்கி விட்டதுனாலதான் 65 லட்சம் வாக்காளர்களை வந்து அவங்க கட் பண்ணது யாரு? மொத்தமா RSS உடைய அந்த தொண்டர்கள் வந்து இறங்கி வேலை செஞ்சாங்க. அதை வந்து தேஜஸ்வி யாதவ் கம்ப்ளைண்டே பண்றாரு. இவங்க எப்படியா வந்து உள்ள வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க ட்ரைனிங் எடுத்தவங்களும் காண காமிக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அக்னி பரீட்சையா ஏதோ ஒரு அக்னி பரிசத்தா அப்படின்னு சொல்லி 5 லட்சம் 10 லட்சம் RSS காரங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்த அரசு தானே இது. ராணுவத்துக்கு ஆள் சேர்க்கிறாங்க, பேராமிலிட்டரி போஸ்ட் ஆள் சேர்க்கிறேன் ராணுவத்திலேயே கொண்டு நுழைத்தவர்கள் தான். எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதில் வந்து RSS காரங்களை வந்து களை எடுக்க மாட்டாங்களுக்கு என்ன நமக்கு உத்தரவாதம்? அதெல்லாம் கிடையாது. எது வேண்டாலும் செய்வார்கள். உஷாராக இருக்க வேண்டும். அது போல மக்கள் என்ன செய்ய போறாங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய டேட்டாவை எடுத்துக்கிறீங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து கலெக்டர்ஸ் ரிப்போர்ட் பாருங்க. நீங்க ஒவ்வொரு வெப்சைட்லயும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டஃபா இருக்குங்க. 30% 30% கூட நிரப்பவில்லை. இன்னும் 2 வீக்ஸ் 2 வாரம் இருக்கிறது. எப்படி நீங்க போவீங்க? கனமழை, அடுத்த பெஸ்டிவல், நம்முடைய நிறைய பொங்கல் இருக்கிறது, தீபாவளி, நமக்கு கிறிஸ்துமஸ் இருக்கிறது, நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குது. எப்படி வந்து மக்களை நிரப்புவாங்க? அப்ப அத்தனை பேர் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? 6.5 கோடி வாக்காளர் தமிழ்நாட்டில் 3 கோடி வாக்காளர்களுக்கு ஓட்டுரிமை இல்லை சொல்ல போறீங்களா? இதையெல்லாம் உச்ச நீதிமன்றத்துல திமுக தரப்புல உள்ள அந்த பெட்டிஷன்ல கேட்க இருக்கிறார்கள். அந்த வார கடைசியில வருகிறது. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஆனா சரி, இப்ப வந்து உடனே இவங்க அறிவிச்சுட்டாங்க.
ஒருவேளை மத்திய அரசு ஊழியரை பயன்படுத்தி எதுவும் செய்வதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கிறதா? ஒருவேளை இது இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, நாளையில இருந்து கிட்டத்தட்ட இவங்க போராட்டம் பண்ணா கூட ஒரு ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் தொடங்குச்சுன்னா அதுல ஃபுல் யாருக்கும் பாம்பு போய் சேர வாய்ப்பு இல்லையா? அப்ப அதுக்கப்புறம் பண்ணும்போது இன்னும் பாதிக்கும் இல்ல. ஒருவேளை வாபஸ் வாங்கி போனா கூட பாதிக்கும் இல்ல. ஒருவேளை ஒன்றிய அரசுடைய பயன்படுத்த வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஐயா, நான் தெளிவா சொல்றேன் தோழர். சார், உங்க டிஜிட்டல் இந்தியால வாழ்ந்து கொண்டிருக்கோம். மோடிஜி டிஜிட்டல் இந்தியா, எல்லாம் டிஜிட்டல் அதான் சொன்னாரு. டிஜிட்டல்ல தந்து தொலைங்கன்னு சொல்றேன். இதையும் வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல உங்க லிங்க் அனுப்புங்க. நேரத்துல இருந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே ஸ்கேன் பண்ணி அனுப்ப முடியவில்லை. அவ்வளவு ப்ரொசீஜர் சொல்றாங்க. நீ சிம்பிளிஃபை பண்ணித்தாங்க. 1 வருஷம் டைம் தாங்கய்யா. அதுக்கு என்ன குடிமுழுகி போகிறது? இதை கொண்டு வந்தது வாஜ்பாய் தானே கொண்டு வந்தாரு 2000த்துல. அப்ப இவங்க வர்ற நேரம்லாம் மக்களை இப்படி அலைக்கழிக்கிறது, இப்படி ஓட்டுரிமையை நசுக்கிறது, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறது அவங்களுக்கு வேலையா? மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய ஆட்கள் அப்படி கிழிச்சிருவாங்களா? ஒன்றிய அரசு ஆணையை வச்சுக்கிறோம்யா. 6.5 கோடி வாக்காளரை நீ கிழிச்சிருவியா? ஒன்றிய அரசுடைய மத்திய அரசுடைய தொழிலாளர்கள் அவங்க யாரு? ரயில்வே ஊழியர்கள், லிக்னைட் கார்பரேஷன் நிலக்கரி தொழிற்சாலையுடைய ஊழியர்கள், அப்புறம் தபால் தலை ஊழியர். இப்ப இவங்களை என்ன செய்ய போறீங்க? அவங்கதான் கிரவுண்ட். இதை விட பிஎல்எஸ் ட்ரெயின் எடுத்த மக்களுக்கே திணறாங்க. கேட்கறத ரயில்வே ஊழியருக்கு, உங்க ஊர்ல உள்ள ரயில்வே ஊழியருக்கு உங்களுக்கு தொடர்பு உண்டா? உங்க உள்ள தாசில்தார் விவோக்கு உங்களை பத்தி தெரியுமா? உங்க வில்லேஜ் ஆபீசர் தான் உங்களை பத்தி தெரியும். அந்த ஊழியர்கள் திணறாங்க சார். நீங்க ரயில்வே ஊழியருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணியாளை வச்சு என்ன செய்ய போறீங்க நீங்க? அதனால 1 வருஷம் செய்ய வேண்டிய வேலையை 1 மாதத்துல எப்படி செஞ்சு முடிப்பீங்க? எல்லாம் எஸ்எஸ்ஆர் அருமையா முடிஞ்சிருக்கு. எஸ்எஸ்ஆர் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் சட்டமன்ற தேர்தலின் போதும் ஜாபிதா பாக்குறாங்க. யார் யாரும் புதிய வாக்காளர் சேர்க்கிறாங்க, இறந்து போனவங்களை நீக்கிறாங்க, டபுள் என்ட்ரி செக் பண்றாங்க. அருமையா இருக்கு. திமுக அதிமுக 2 கட்சிகளுமே மிகப்பெரிய கட்டமைப்புல செயல்பட்டு இருக்கு. அருமையா இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய வேண்டும்ங்கிற ஒரே காரணத்துக்கு அதை செய்து கொண்டிருக்கார்கள். மக்கள் இப்ப போராட்டத்தை ஊழியர்கள் பண்றாங்க. மக்கள் என்ன செய்வாங்க? ரோட்ல இறங்குவாங்க. இப்ப தாவேக்காவே இறங்கி விட்டது. விஜய் கட்சியே நேற்று ஆர்ப்பாட்டம் வச்சுட்டாங்க. கரடியே காரி துப்பி விட்டது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இல்ல, இதுல இன்னொரு செய்தி நேற்று வந்திருக்கு. குறிப்பாக பீகாருடைய புலம்பெயர்ந்த இவர்களுக்கு ஓட்டுன்னு வேற அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அவங்க சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப அது அவங்க எல்லாம் என்ன ஃபார்ம் புள்ளமொழி கொடுத்தாங்க, எப்படி நீங்க சேர்ப்பீங்கன்னு இருக்கு. இங்க தமிழர்களே ஒண்ணும் பண்ண முடியாது. படித்த எஜுகேட்ல ஒரு இந்தியா நம்பர் 1 ஆகக்கூடிய தமிழக மக்களை விழிபுதி கொண்டிருக்கும் போது அங்க இருந்து புலம்பெயர்ந்த கூலி தொழிலாக எப்படி இட்டு நிரப்புவாங்க? அது எப்படி சேர்த்திருக்கான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதையும் எப்படி பாக்குறீங்க? நம்ம ஏற்கனவே அறக்கலத்துல இதே கேள்வி கேட்டு நம்ம பதிவு செய்திருக்கிறோம். உதாரணமா கூடங்குளம் அணுமலை தொழிற்சாலை, அதுல 10,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. வருஷ கணக்குல இருக்காங்க. அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த லேபர் ஐடி 11 ஆவணத்துல அந்த லேபர் டிபார்ட்மெண்டா கொடுத்து அந்த ஐடி கார்டை வச்சு பதிவு செய்யலாம்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம என்ன கேட்கிறோம், தாராவில மும்பை தாராவில இருக்கக்கூடிய 5 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. ஓட்டு போட விடுறீங்களா? ஓட்டு போட விடுவீங்களான்னு கேட்டேன். தமிழ்நாட்டை செக் பண்றீங்கல்ல? அப்போ தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய புலன்மண் துறையாருக்கு ஒரு நியாயம், தமிழர்களுக்கு மற்ற நியாயமா? கூறு ஜனநாதனுடைய ஆலயத்துடைய சாவி யாரு கையில இருக்கான்? அங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் கையில இருக்குன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்காரர் இருக்கு சொன்னது அமித்ஷா. அமித்ஷா பதில் சொல்லுவாரா இதுக்கு? அப்ப தமிழர்களை முழுக்க முழுக்க வஞ்சிக்கிறாரு. வஞ்சித்து விட்டு நம்மளை செருப்ப கழட்டி அடித்து விட்டு இங்க ஹமாரா தேசிய தமிழ் பகத் புராணா பாசேக இங்க மோடி திருவள்ளுவர் திருக்குறள் எல்லாம் படிச்சுட்டு போவாரு. இந்த முறை 2026ல நீ என்னத்தை எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும், எத்தனை எஸ்ஐஆர் ஃபார்மை தந்தாலும் இங்க ஒரு மண்ணு ஒட்ட போறது இல்ல. எஸ்ஐஆரையும் பாஜகவுடைய சூழ்ச்சியும் முட்டுச்சந்தில நிப்பாட்டுவோம். எஸ்ஐஆருக்கு எதிரான மக்கள் விரோத எஸ்ஐஆருக்கு எதிரான மிகப்பெரிய எதிர்ப்பை நம்ம என்ன செய்யணும்? காட்ட வேண்டி இருக்கிறது. கருத்தில் மட்டுமல்ல களத்திலும் காட்ட வேண்டி இருக்கிறது என்பதுதான் இதை உணர்த்துகிறது. ஓகே, இது ஒரு அசாதாரண சூழல். ஏன்னா அரசு ஊழியர்களே களத்துக்கு வருகிறது. அநேகமாக இது ஒரு என்ன சொல்றது, அவங்களே புறக்கணிக்கிறது, ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது. உங்கள் விமர்சனம் அப்படியே மக்கள் மறைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கியதற்கு மாட்டேன் சார். நன்றி. உடனே போட்டேன். அந்த டேட்டா அனுப்புங்க. காயில் பிடிச்ச டேட்டா